இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இன்கம் டேக்ஸில் உள்ள பேசிக்கான டேர்ம்ஸ். இந்த 16 டேர்ம்ஸை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் அசஸ்மெண்ட் இயர். அசஸ்மெண்ட் இயர்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா கம்ஸ் ரைட் ஆஃப்டர் த ஃபினான்ஷியல் இயர். அதாவது நம்ம போன வருஷத்துக்கு நம்ம எவ்வளோ சம்பாரிச்சிருக்கோம் அப்படிங்கிறத இந்த வருஷம் தான் கணக்கு பண்ணுவோம், கரெக்டாக? ஸோ போன வருஷத்தோட கணக்கை இந்த வருஷம் பார்க்குறோம். ஸோ எந்த வருஷம் பார்க்குறோமோ இதுதான் அசஸ்மெண்ட் இயர். உங்களுக்கு புரிகிற மாதிரி சொல்லணும்னா 2022ல் நம்ம சம்பாரிச்சிருப்போம், அதை 2023ல் தான் நம்ம கணக்கு பார்ப்போம், கரெக்டாக? ஸோ அப்போது அசஸ்மெண்ட் இயர் அப்படிங்கிறது இங்கே 2023 தான். 2022 வந்து ஃபினான்ஷியல் இயர், அதுதான் நம்ம ப்ரீவியஸ் இயர்னு சொல்லுவோம். இதை நம்ம வந்து ஃபினான்ஷியல் இயர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ 2022 வந்து ஃபினான்ஷியல் இயர், 2023 வந்து அசஸ்மெண்ட் இயர். ஸோ இது உங்களுக்கு புரியுதா? போன வருஷம் சம்பாதிக்கிறத இந்த வருஷம் நம்ம வந்து கணக்கு பார்ப்போம். ஸோ இதுதான் சிம்பிளான கான்செப்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பர்சன். நம்ம இன்கம் டேக்ஸ் ஆக்ட் ஆஃப் 1961ல் செக்ஷன் 2 அண்டர் செக்ஷன் 2 ஆஃப் 31 இதில் வந்து நம்ம யார் யாரெல்லாம் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம்னு பார்த்தீங்கன்னா ஒரு தனி நபரை சொல்லுவோம். ஒரு ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியாக இருந்தால் அவங்களையும் நம்ம பர்சன் தான் சொல்லுவோம். ஒரு கம்பெனியாக இருந்தாலுமே அவங்களையும் நம்ம பர்சன் தான் சொல்லுவோம். ஒரு பார்ட்னர்ஷிப் ஃபேமையும் பர்சன் தான் சொல்லுவோம். ஒரு அசோசியேஷன் ஆஃப் பர்சன்ஸ், அதாவது அவங்க இன்கார்பரேட் பண்ணியிருந்தாலும் பண்ணலனாலும் அவங்கள வந்து நம்ம பர்சன் தான் சொல்லுவோம். லோக்கல் அத்தாரிட்டி, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன். ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன்னா யாருன்னு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு குரூப் ஆஃப் பர்சன்ஸ் ஆர் ஒரு சிங்கிள் பர்சன் வந்து ஒரு என்டிட்டி வந்து லாவால் அவங்க வந்து அங்கீகரிக்கப்பட்டிருப்பாங்க. ஸோ அவங்கள தான் வந்து நம்ம ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பர்சன் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் ஒன் வந்து அசசி. அசசி அப்படின்னா யாருன்னா யார் ஒருவங்களை வந்து நம்ம இவங்க இன்கம் டேக்ஸ் பே பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு நம்ம யாரை வந்து நம்ம எக்ஸாமைன் பண்ணுறோமோ அவங்கள தான் நம்ம அசசி அப்படின்னு சொல்லுவோம். இவங்க வந்து டேக்ஸ் பே பண்ணணுமா வேண்டாமா அப்படின்னு யாரோட அக்கௌண்ட் நம்ம பார்க்குறோமோ அவங்கள தான் நம்ம அசசி அப்படின்னு சொல்லுவோம். நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்த பர்சன்ஸ் எல்லாருமே நான் இங்கே வந்து டைப்ஸ் ஆஃப் அசசியாக வருவாங்க. இண்டிவிஜுவல்ஸ், ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி, பார்ட்னர்ஷிப் ஃபர்ம், கம்பெனி, அசோசியேஷன் ஆஃப் பர்சன், லோக்கல் அத்தாரிட்டி, ஆர்டிஃபிஷியல் ஜுடிஷியல் பாடி. நெக்ஸ்ட் ஒன் வந்து இன்கம். இன்கம்னா என்னென்னா ஒரு மானிட்டரி ரிட்டர்ன். அது வந்து கேஷாகவும் இருக்கலாம், கைண்டாகவும் இருக்கலாம். நம்ம பண்ணுற ஒரு தொழிலுக்காக நமக்கு வரக்கூடிய வருமானம், நமக்கு வரக்கூடிய காசு. ஸோ அதுதான் நம்ம இன்கம் அப்படின்னு சொல்லுவோம். இந்த இன்கம் வந்து பார்த்திங்கன்னா செக்ஷன் 2 ஆஃப் 7ல் என்ன சொல்கிறாங்கன்னா இன்கம் டேக்ஸ் அசஸஸ் ஆஸ் எனி ஒன் ஹூ இஸ் ரெக்வயர்ட் டு பே டேக்ஸ் ஆர் ஆன் எனி ஏர்ன்டு இன்கம் ஆர் இன்கர்ட் லாஸ் இன் அ சிங்கிள் அசஸ்மெண்ட் இயர். இதுதான் வந்து இன்கமோட டெஃபினிஷன் ஆஸ் பர் இன்கம் டேக்ஸ் ஆக்ட். நமக்கு இதெல்லாம் கூட அவ்வளோவா தேவையில்லை. இன்கம்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சால் போதும். நெக்ஸ்ட் ஒன் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்கம். இன்கம் நமக்கு எப்படியெல்லாம் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் வேலை பார்க்குறாங்க அப்படின்னா அவங்களுக்கு சேலரி மூலியமாக வரும். இதுவே அவங்க வந்து ஒரு சொத்துக்கு வந்து சொந்தக்காரங்களாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஹவுஸ்க்கு இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி மூலியமாக அதை ரெண்ட்டுக்கு விடுறது மூலியமாகவோ அப்படி வரும். நெக்ஸ்ட் ஒன்று வந்து பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன். நம்ம ஒரு பிஸ்னஸ் பண்ணுறோம் அப்படின்னா அது மூலியமாக வரும். அடுத்து வந்து ப்ரொஃபஷன்ஸ் லைக் டாக்டர்ஸ், சார்ட்டர்ட் அக்கௌண்டன்ட் இவங்கெல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு வர ஃபீஸ். ஸோ இதுவும் வந்து அவங்களுக்கான இன்கம். அதுக்கப்புறம் நம்ம இப்போ ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட் பண்ணுறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த இன்கம் பேர் வந்து இன்கம் ஃப்ரம் கேபிட்டல், அப்புறமா இன்கம் ஃப்ரம் அதர் சோர்சஸ். இதுதான் வந்து டைப்ஸ் ஆஃப் இன்கம். எப்படி ஒருத்தவங்களுக்கு வந்து இன்கம் ஏர்ன் ஆகுது, எந்தெந்த மாதிரி டைப்ஸ், அதுதான் இவங்க சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம். கிராஸ் டோட்டல் இன்கம்னா ஒன்றுமே இல்லை, இன்கம் நமக்கு வர இன்கமில் எந்த ஒரு டிடக்ஷன்ஸுமே கிளைம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருக்கிறது தான் வந்து கிராஸ் டோட்டல் இன்கம். இதில் வந்து எந்த ஒரு டிடக்ஷன், எக்ஸப்ஷன் ஆர் அலவன்ஸ் இது எதுவுமே டிடக்ட் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ வந்தது அப்படியே இருக்கும். இதுதான் கிராஸ் டோட்டல் இன்கம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து டோட்டல் இன்கம். கிராஸ் டோட்டல் இன்கம்னா என்னென்னு உங்களுக்கு புரிஞ்சதில்ல. இப்போ டோட்டல் இன்கம்னா என்னென்னா எல்லா டிடக்ஷன்ஸ் எல்லாமே நம்ம மைனஸ் பண்ணது போக இருக்கிறது தான் டோட்டல் இன்கம். ஸோ இப்போ இது ரெண்டுத்துக்கும் நம்ம டிஃப்ரென்ஸ் பார்க்கலாம். கிராஸ் டோட்டல் இன்கம், டோட்டல் இன்கம் பேராமீட்டர்ஸ் பாருங்கள். ஃபஸ்ட்டு டெஃபினிஷன், அதாவது எந்த ஒரு டிடக்ஷனுமே பண்ணலன்னா அது கிராஸ் டோட்டல் இன்கம். எல்லா பர்மிசபிள் டிடக்ஷனும் பண்ணிட்டோம்னா அது வந்து டோட்டல் இன்கம். நெக்ஸ்ட்டு டாக்ஸேஷன். டாக்ஸேஷன் பார்த்தீங்கன்னா எப்போதுமே டோட்டல் இன்கத்துலேருந்து தான் கேல்குலேட் பண்ணுவாங்க. இதை ஞாபகம் வச்சுக்கோங்க. இங்கே வந்து அதே தான் சொல்கிறாங்க, டைரக்ட்லி கேல்குலேட்டட் ஃப்ரம் த டோட்டல் இன்கம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து காம்போனன்ட்ஸ். இங்கே காம்போனன்ட்ஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆல் டைப் ஆஃப் இன்கம் லைக் சேலரி, ஹவுஸ் ப்ராப்பர்ட்டி, பிஸ்னஸ் ஆர் ப்ரொஃபஷன், கேபிட்டல் கெயின் அண்ட் அதர் சோர்சஸ். இங்கே டோட்டல் இன்கம் அப்படில என்னென்னு பார்த்தீங்கன்னா சப்ராக்டிங் பெர்மிசபிள் டிடக்ஷன்ஸ் அண்ட் எக்ஸப்ஷன்ஸ் இதெல்லாம் டிடக்ட் பண்ணது போக தான் டோட்டல் இன்கம். நெக்ஸ்ட்டு பர்பஸ் வந்து பார்த்தீங்கன்னா கிராஸ் டோட்டல் இன்கம் வந்து ஒரு ஹோலிஸ்டிக் வியூவாக இருக்கும். அதுக்காக தான் இந்த ஜிடிஐங்கிறத கேல்குலேட் பண்ணுறாங்க. இங்கே டோட்டல் இன்கம் எதுக்காக கேல்குலேட் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் பிக்சர் டேக்ஸபிள் இன்கம், அதாவது எவ்வளோ நம்ம வந்து டேக்ஸ் பே பண்ணுமோ அதுக்கான இன்கம் வந்து ஒரு கிளியர் பிக்சராக கொடுக்கறதுக்கு தான் டேக்ஸபிள் இன்கம்ங்கிறத கேல்குலேட் பண்ணுறாங்க.
நெக்ஸ்ட் ஒன்று வந்து டேக்ஸ் லயபிலிட்டி. இங்கே டேக்ஸ் லயபிலிட்டினா என்னென்னா, ஒரு மனுஷனோ ஆர் ஒரு கம்பெனியோ எவ்வளோ பே பண்ணணும், எவ்வளோ வந்து அவங்க கவர்மெண்ட்டுக்கு டேக்ஸாக கொடுக்கணும் அப்படிங்கிறத கால்குலேட் பண்ணுறது பேர் தான் டேக்ஸ் லயபிலிட்டி. டேக்ஸ் தட் யூ ஓ டு கவர்மெண்ட் ஆஸ் பர் த இன்கம் யூ ஏர்ன். எவ்வளோ நீங்கள் சம்பாதிக்கீங்களோ அதுலேருந்து நீங்கள் டேக்ஸாக கொடுக்கணும். ஸோ அதுதான் இங்கே வந்து டேக்ஸ் லயபிலிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. நெக்ஸ்ட் ஒன்று வந்து அக்ரிகல்ச்சர் இன்கம். அக்ரிகல்ச்சர் இன்கம்னா சிம்பிளாக நம்ம அக்ரிகல்ச்சரல் ஆக்டிவிட்டீஸ் பண்ணுறது மூலிமா நமக்கு கிடைக்கக்கூடிய இன்கம் தான் அக்ரிகல்ச்சரல் இன்கம். இந்த அக்ரிகல்ச்சரல் இன்கமில் வந்து ஹாரிகல்ச்சர், லேண்ட் அண்ட் பில்டிங்ஸ் ரிலேட்டட் டு அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ் இருந்தாலுமே அது வந்து நம்ம அக்ரிகல்ச்சர் இன்கமாக தான் நம்ம வந்து ட்ரீட் பண்ணுவோம். இந்த அக்ரிகல்ச்சர் இன்கமோட டைப்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அக்ரிகல்ச்சர் லேண்ட்ஸ்லேருந்து வரும், அக்ரிகல்ச்சர் பிஸ்னஸ் பண்ணுறதுனால வரும், அக்ரிகல்ச்சர் லேண்டை நம்ம ரெண்ட்டுக்கு கொடுக்கறது மூலிமா நமக்கு வந்து இன்கம் வரும். ஸோ இப்படி நம்ம அக்ரிகல்ச்சர் லேண்டை ரெண்ட்டுக்கு விட்டு நமக்கு பணம் வந்தாலுமே அது வந்து அக்ரிகல்ச்சர் இன்கமாக தான் நம்ம ட்ரீட் பண்ணுவோம். நெக்ஸ்ட் ஒன்று வந்து கேஷுவல் இன்கம். கேஷுவல் இன்கம்னா எக்ஸ்ட்ரா ஃபினான்ஷியல் பூஸ்ட் தட் கேன் பி ரிலைட் அப்பான் அஸ் அ ஸ்டெடி ஸ்ட்ரீம் ஆஃப் ரெவன்யூ. அதாவது எந்த ஒரு இன்கம் வந்து ஸ்டெடியாக இல்லாமல், லைக் இப்போ நம்ம வந்து லாட்ரி சீட் வாங்குகிறோம், லாட்ரி வந்து தமிழ்நாட்டில் பேனு, லாட்ரி சீட் வாங்குகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா அதுலேருந்து வரக்கூடிய இன்கம், அதாவது அது வந்து கண்டிப்பாக வரும் அப்படின்னு சொல்ல முடியாது, ஆனால் அது எப்போயாச்சும் வர வாய்ப்பு இருக்குது. அதுதான் வந்து கேஷுவல் இன்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒன் டைம் தான் மோஸ்ட்லி அக்கர் ஆகும். இது வந்து எந்த ஒரு ஃப்யூச்சர் எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாமையும் எந்த ஒரு கான்ட்ராக்டுவல் அக்ரிமெண்ட் இல்லாமல் வர இன்கம் பேர் தான் கேஷுவல் இன்கம். நெக்ஸ்ட் ஒன் வந்து அசஸ்மெண்ட். இது ரொம்பவே முக்கியமான கான்செப்ட். அசஸ்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, வெரிஃபைங் த இன்கம் டேக்ஸ் ரிட்டர்ன் ஃபைல்டு பை த இண்டிவிஜுவல்ஸ். நம்ம வந்து இப்போ ஒரு ஆள் இருக்காங்க, அவங்க வந்து இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணிட்டாங்க. ஸோ அவங்க கரெக்டாக தான் ஃபைல் பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுறதுக்கு பேர் தான் வந்து பார்த்திங்கன்னா அசஸ்மெண்ட். இந்த அசஸ்மெண்ட்டில் மொத்தம் 4 டைப் இருக்குது. ஃபஸ்ட்டு ஒன் செல்ஃப் அசஸ்மெண்ட். அதாவது இப்போ நான் இன்கம் டேக்ஸ் பே பண்ணுறேன் அப்படின்னா என்னோட இதை நானே அசஸ் பண்ணுறது வந்து செல்ஃப் அசஸ்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து சம்மரி அசஸ்மெண்ட். சம்மரி அசஸ்மெண்ட்டுங்கிறது ஒரு ப்ரிலிமினரி அசஸ்மெண்ட், அது ஃபஸ்ட்டே பண்ணுவாங்க. எந்த ஒரு டீட்டெயில் ஸ்க்ரூட்டினிட்டி இல்லாமையும் மேலோட்டமாக பார்க்குறது வந்து சம்மரி அசஸ்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஸ்க்ரூட்டினிட்டி அசஸ்மெண்ட். ஸ்க்ரூட்டினிட்டி அசஸ்மெண்ட்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒரு டீட்டெயில்டு எக்ஸாமினேஷன் நடத்துவாங்க. அதாவது ஈச் அண்ட் எவ்ரி பாயிண்ட்லேருந்துமே அது வந்து கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி மல்டிபிள் பாயிண்ட் ஆஃப் வியூவில் வந்து அதை அசஸ் பண்ணுவாங்க. ஸோ அதுதான் வந்து ஸ்க்ரூட்டினிட்டி அசஸ்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன் வந்து பெஸ்ட் ஜட்மெண்ட் அசஸ்மெண்ட். இந்த அசஸ்மெண்ட் எப்போ நடத்துவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐடி டிபார்ட்மெண்ட்டுக்கு எப்போ இவங்க ஃபைல் பண்ணியிருக்கிறது தப்பு அப்படின்னு ஒரு சந்தேகம் வந்துச்சுன்னா இந்த பெஸ்ட் ஜட்மெண்ட் அசஸ்மெண்ட்டுங்கிறத நடத்துவாங்க. இது எதுக்காக நடத்துகிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட கரெக்ட்னஸ் ஆஃப் த ரிட்டன், அவங்க ஃபைல் பண்ணியிருக்க இன்கம் டேக்ஸ் ஃபைல் பண்ணியிருக்க ரிட்டன் வந்து கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத இன்கம் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்து உறுதிப்படுத்திக்கிறதுக்காக பண்ணுறது பெஸ்ட் ஜட்மெண்ட் அசஸ்மெண்ட். தேங்க்யூ. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.